சிம்மராசி பெண்கள் வந்து நான் வெளிநாடு போகணும் படிப்புக்காகவோ இல்ல வேலைக்காகவோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த நேரத்துல அதை ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் கொடுக்கக்கூடிய வருடமாவும் இருக்கும், எண்டிங் கொடுக்கக்கூடிய வருடமாவும் இருக்கும். அதாவது பிகினிங், எண்டிங். ஸோ அப்போ பழைய விஷயங்கள் எனக்கு எதுவுமே வந்து பெனிஃபிட்ஸை கொடுக்கல, வேலை ரீதியா இருக்கட்டும், இந்த ஊர்ல பண்ணக்கூடிய வேலைகளா இருக்கட்டும், பெனிஃபிட்ஸ் கொடுக்கல அப்படின்ற போது இந்த வருடம் ஓகே, அடுத்த ஊருக்கு போய் ஏதாவது நம்ம பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஆக்ஷன்ஸை தாராளமா எடுக்கலாம். ஏன்னா அந்த நியூ பிகினிங் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு இருக்கு. அப்போ ஓல்டு பேட்டர்ன்ஸ் எதெல்லாம் அவங்களுக்கு டிசர்விங்கா இல்லையோ, எதெல்லாம் அவங்களுக்கு அவுட்கம்ஸ் கொடுக்கலையோ, அதை அப்படியே என் பண்ணிட்டு வேற ஒரு புதிய சாப்டரை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதற்காக இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வேலைகள்லாம் தாராளமா அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்மராசி பெண்கள் வந்து சுய தொழில் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட தொழில் ரீதியா பிசினஸ் ரீதியா என்ன மாதிரியான growth அவங்க எதிர்பார்க்கலாம்? எப்படி அடுத்து அவங்களுடைய பிசினஸ் மூவ் ஆன் ஆகும்? இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து வளர்ச்சியை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அடுத்த ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸை திரும்ப தொடங்குறதுக்கான வாய்ப்புகள், ஒரு பிஸ்னஸ் விட்டு இன்னொரு பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியாக இருக்கும். மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸாக இருக்கும். நிறைய வேலையாட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய, அவங்க பிஸ்னஸ்க்கு நிறைய வேலையாட்களை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முயற்சிகள் அதிகமாக இருக்கும். அந்த முயற்சி அவங்களுக்கு வெற்றிகரமான விஷயமாக இருக்கும். சில பேர் வந்து வீட்டிலே செய்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ்லாம் ஏற்படுத்துவாங்க. அது அவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.